எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு சண்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவாக ரொம்ப நாள் கழித்து ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் இவங்களுக்கு தான். மார்னிங் எந்திரிச்சோன்னே இது தான் பார்ப்பேன் எத்தனை இலெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. என்கிட்ட இருக்க கொஞ்சோண்டு இன்டோர் பிளான்ட்ஸு. இங்கே பெருசாக சன்லைட் இருக்காதனால நம்ம எதுவுமே வைக்க முடியலை. அதனால் மணி பிளான்ட்ஸ் மட்டும்தான் வளர்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன் ஜீவா. அதை சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பியிருந்தோம் ஃபிஷ் வாங்கலான்னு. என்னோடய ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மோஸ்ட்லி எல்லாேருக்கும் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இருந்து நான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நமக்கு எங்கே கொட்டினாலும் பரவாயில்ல, ஃப்ரண்ட்டில் மட்டும் கொட்டிடக்கூடாதே சாமி, அப்போ தான் இல்லைன்னா மொட்டை தலையாயிருவோம்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் தான் நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணுவேன். பட் நிறைய பேபி ஹேர்ஸ்லாம் பார்க்க முடியுது. இந்த சீரம் தான் மினிமலிஸ்ட்டோட ஹேர் க்ரோத் ஆக்டிவ்ஸுன்ற இந்த சீரம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் தம்பியும் ரெடி பண்ணிவிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு அவனுக்கும் ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க ஊட்டிக்குவாங்கன்னு. ஸோ இங்கே தான் இன்ட்ரோ எடுத்துகிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு சரியான ஃபன். எங்கள் அப்பாவுக்கும் அவனுக்கும் சண்டை. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அடிக்கவே இல்ல, அலற சண்டைக்கு வர மாதிரி. சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. கையை பிடிக்கூடாதுங்களா? எனக்கு ஆத்திர அடங்கலங்க. பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. ஒரே சிரிப்பு தான் அவன் கூட. எதுக்கு அடிக்கிறானே தெரில, அடிக்கிறான். எங்கள் அம்மா சொன்னால் எங்கள் அப்பாவை அடிக்கிறான். அதுக்கப்புறம் இதுதான் ஃபிஷ் மார்க்கெட், கோயம்புத்தூர் உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட். இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன போகிறது தான் பெரிய கஷ்டம். ஏன்னா ஃபுல்லாக தண்ணியாக ஒரே இதாக இருக்கும். மீன் அந்த ஐஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகுதில்ல, அதனால் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். எங்கேயா வலிக்கி விழுந்துடக்கூடாதுன்னு மெதுவாக பார்த்து இப்படியே போனால் நிறைய ஃபிஷ் இருக்கும். ஆனால் புதுசாக ஏதாவது ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணால் கொஞ்சம் பயமாக இருக்கும், நல்லா இல்லைன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த டைம் வந்து நாங்கள் கட்லாவும் மத்தி வாங்கியிருந்தோம். எனக்கு வாவல் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். அது இருந்துச்சு, இல்லை பெரிய சைஸ் இருந்துச்சு. ரொம்ப கேஜி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நான் அது வாங்கலை. ஆனால் என்னோடய ஃபேவரட் அதுதான் இப்போது ரீசெண்ட் டேஸில். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். விலாக் எடுக்கிறதே மறந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால ஞாபகமே இல்லை. இனிமேல் ரெகுலர் விலாக் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டின்னருக்கு ஆனந்தாஸ் போயிட்டு, அங்கே எனக்கு இப்போ பேக்கரியில் வந்து இங்கே தான் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கினா பிடிக்குது, என்னன்னு தெரியல. வேறு எங்கேயுமே பெருசாக எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சா, எனக்கு கீ ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் லட்டு அப்புறம் மைசூர்பா இதெல்லாம் மட்டும் வாங்கினேன். அப்புறம் இது வரைக்கும் நான் வந்து பானிபூரி சாப்பிட்டதே இல்லை. அந்த ஹிந்திக்காரங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த பானிபூரி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சின்ன வயசுலேருந்தே. சரி இந்த டைம் வந்து சரி இங்கே நல்லாயிருக்கும்ல, ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு வாங்கி சாப்பிட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது நானும் என் தங்கச்சியும் சாப்பிட்ருக்கோம் பானிபூரி. அந்த ஹிந்திக்காரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அது சாப்பிடவே பிடிக்காது, சாப்பிட்டதே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்டேன். அப்புறம் ரோட்டில் இந்த மாதிரி கலராக லைட்டு ஊதுபத்திலாம் போட்டு பர்ஃப்யூம் விற்றுட்ருந்தாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்படியே டே முடிஞ்சிச்சு.